பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடாக மேலே வந்திருக்கு. 47,350 வரைக்கும் வந்துட்டு 47 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து 46,700 வந்து ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே வரும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். கீழே வரும்போது பை பண்ணால் திரும்ப வந்து மேலே போக தான் வந்து ட்ரை பண்ணும். அதாவது 46,500 கீழே க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து நெகட்டிவ் திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ரேஞ்சு போனால் தான் மூவ்மெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பை அண்ட் டிப் திரும்ப வந்து மேலே 47,350 வரைக்கும் மேலே க்ளோஸ் ஆனால் பாசிட்டிவாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்சு பவுண்டாக தான், அதாவது 46,700 இருந்து 47,350 இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு